ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டையே இல்லாம ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ் ஆம்லேட் வந்து ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. இதுக்கு நம்ம வந்து முட்டை சேர்க்காம, இதுக்கு நம்ம வெள்ளை கொண்டைக்கடலைய ஊற வச்சு நம்ம செய்ய போறோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே முட்டை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு முட்டை ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பா இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டைக்கடலைய நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, இத ஒரு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு, இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப மாத்துனதுக்கு அப்புறமா, நம்ம எப்பவுமே முட்டை ஆம்லேட்டுக்கு நம்ம வெங்காயம் சேர்ப்போம்ல, அதே மாரி இதில கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா, இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கருவேப்பில, அப்புறமா 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இது காரத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்க்க போறோம். அதனால பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு, இப்ப இது கூட கொஞ்சமா தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கம்மியா சேர்த்தா போதும். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இது செய்றது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயத்தில ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. இப்ப இதில உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சமா நீங்க அந்த கல்லுல ஊத்தி எடுக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊத்தி எடுக்கிறதுக்கு நம்ம தோசை கல்ல ரெடி பண்ணிக்கலாம். நீங்க தோசை கல்ல ஊத்தி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பணியார கல்ல கூட ஊத்தி எடுக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ கல்லு நல்லா சூடாகட்டும். ஆனா நல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். இப்போ சூடானதுக்கு அப்புறமா 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாரி நல்லா மெல்லிசா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லங்க, சாப்பிடுறதுக்கும் அப்படியே முட்டை ஆம்லேட் சாப்பிட்ட மாரியே தான் டேஸ்ட்டும் இருக்கும். இப்ப இத சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க எண்ணெய்க்கு பதிலா கொஞ்சம் நெய் இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. இது மூடி போடணும்னு அவசியம் இல்ல. அப்படியே ஓப்பன்லயே வச்சே வேக விடுங்க. இப்ப பாருங்க ஒரு 2, 3 நிமிஷத்துல நல்ல ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இப்ப இத திருப்பி விட்டுறலாம். நீங்க நல்ல சிம்ல வச்சு வேக வைக்கும்போது தான் இந்த மாரி நல்லா ரெட்டா மொறுமொறுப்பா நல்லா நமக்கு இருக்கும். இப்ப திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு வேக விடுங்க. இது உங்களுக்கு சீக்கிரமாவே வெந்துரும். வேகறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது. இப்ப பாருங்க மறுபக்கமும் இன்னும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்ப இத மடக்கி நம்ம எடுத்துறலாம். மீதி இருக்க மாவையும் நம்ம இதில ஊத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா புரோட்டீன் ரிச்சான ஒரு ஆம்லேட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்து கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். சும்மாவே கூட ஈவினிங்ல இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.